அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் விசாரணை நேர்மையாக நடைபெறுகிறதா என்று கேள்வி எழுவதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநரை சந்தித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் சிபிஐ விசாரணை தேவை என்று வலியுறுத்தினார். சகோதரி கனிமொழி சொல்றாங்க, விசாரணை முடிஞ்சிட்டுனா யார் அந்த சார்னு தெரிஞ்சிருதான். ஆக விசாரணை சரியா நடக்காதுன்றதுனால நாங்க பயப்படுகிறோம். ஏனென்றால் குற்றவாளிகளுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கிறீர்கள். திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் அரசு குற்றவாளிகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது. இங்கே போராடும் பெண் தலைவர்கள் கைதாகிறார்கள், ஆனால் கைதாக வேண்டிய குற்றவாளிகள் நடமாடுவார்கள். இதுதான் திராவிட மாடல் அரசு. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதை போல நிகழ்வுகள் இனிமே நடக்கக்கூடாது. விசாரணை இன்னொன்று, சிபிஐ விசாரணை வந்தால் மட்டுமே இங்கே உள்ள பாராபட்சமான நிகழ்வுகள் வெளிக்கொணரப்படும். அதனால நாங்க சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் ஆதாரமற்ற தகவல்கள் வெளியாகி வருவதாக தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட புகாரில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வரும் நிலையில் அதுகுறித்த பல்வேறு தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகம் செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. கைதானவர் ஒரு சாரிடம் பேசியதாக புலனாய்வு குழுவினரிடம் பாதிக்கப்பட்ட மாணவி கூறியதாக வெளியான தகவல்கள் தவறு என கூறப்பட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட பெண் தொடர்பான ஆபாச பதிவுகள் கொண்ட உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது என வெளியான தகவல் தவறு என கூறியுள்ள காவல்துறை, குற்றம் தொடர்பாக திருப்பூரைச் சேர்ந்த ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் என்றும் வெளியான தகவலும் தவறு என கூறியுள்ளது. இவ்வழக்கில் விசாரணையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்த எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கப்படவில்லை என்றும் தற்போது வெளியாகும் தகவல்கள் எந்த ஆதாரமும் அற்றவை என்றும் கூறப்பட்டுள்ளது. இதுபோன்ற தகவல்கள் வழக்கில் குழப்பத்தையும் சுதந்திரமான மற்றும் நேர்மையான விசாரணையையும் பாதிக்கும் என்றும் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. எனவே ஊடகங்கள் அடிப்படையிலான செய்திகளை வெளியிடுவதை தவிர்க்கவும் காவல்துறை இயக்குநரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தை தாக்கிய பெஞ்சல் புயலை தீவிரமான இயற்கை பேரிடராக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் சீரமைப்பு பணிக்கு பேரிடர் நிதியுடன் மற்ற நிதிகளையும் பயன்படுத்த முடியும். கடந்த நவம்பர் மாதம் வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி சென்னை புதுச்சேரி இடையே கரையை கடந்தது. இதனால் விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பொழிந்தது. வீடுகள், விளைநிலங்கள் வெள்ளத்தில் சேதமடைந்தன. மீட்பு பணிக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். இந்த நிலையில் பெஞ்சல் புயலை தீவிரமான இயற்கை பேரிடராக அறிவித்து தமிழக பேரிடர் மேலாண்மை துறை அரசிதழில் வெளியிட்டுள்ளது. பொங்கல் பண்டிகை மற்றும் வார இறுதி நாட்கள் தொடர்ந்து வரும் வகையில் அதன் இடைப்பட்ட ஜனவரி 17ஆம் தேதியான வெள்ளிக்கிழமையும் விடுமுறை அறிவித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஜனவரி மாதம் 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை அரசு விடுமுறையாகும். அதனைத் தொடர்ந்து 18 மற்றும் 19 ஆகிய நாட்கள் சனிக்கிழமை மற்றும் ஞாயிறு என்பதால் அன்றைய நாள்களும் விடுமுறையாகும். இதனிடையே 17ஆம் தேதியான வெள்ளிக்கிழமை மட்டும் பணிநாள் என்பதால் அதனையும் விடுமுறையாக அறிவித்தால் மக்களுக்கு தொடர் விடுமுறை கிடைக்கும் என்ற கோரிக்கை எழுந்தது. அதனை ஏற்று 17ஆம் தேதி விடுமுறை அறிவித்துள்ள தமிழக அரசு அதற்கு ஈடு செய்யும் விதமாக 25ஆம் தேதி சனிக்கிழமை பணிநாளாக அறிவித்துள்ளது. கடந்த வாரம் விண்வெளிக்கு இந்தியா சோதனை ரீதியாக அனுப்பிய சில விதைகள் முளைத்துள்ளது. இது தொடர்பான படத்தை இந்திய விண்வெளி ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. காராமணி பயிறு, தட்டைப்பயிறு விதைகள் 7 நாட்களில் முளைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 4 நாட்களில் முளைத்துள்ளதாக இஸ்ரோ அதிகாரிகள் கூறுகிறார்கள். இவ்விதைகள் கடந்த வாரம் அனுப்பப்பட்ட PSLV C-60 ராக்கெட்டில் வைத்து அனுப்பப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எதிர்காலத்தில் விண்வெளியில் வேளாண் சூழலை ஏற்படுத்தும் முயற்சியின் முதல் படியாக விதை முளைப்பு சோதித்து பார்க்கப்பட்டுள்ளது.
அடுத்து இதன் அடிப்படையில் பல்வேறு சோதனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. முழுக்க முழுக்க இந்தியாவினால் உருவாக்கப்பட்ட முதல் விண்வெளி ரோபோ சிறப்புற செயல்பட்டுள்ளதாக இஸ்ரோ காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளது. கடந்த வாரம் விண்ணில் அனுப்பப்பட்ட PSLV C-60 ராக்கெட்டில் ஸ்பேஸ் டாக்கிங் விண்கலத்துடன் RRM DD எனப்படும் ரோபோட்டிக் கரங்களும் அனுப்பப்பட்டன. அவை வெற்றிகரமாக செயல்படும் காட்சியை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. பூமியில் இருந்தவாறே ரோபோவை செயல்படுத்துவதுடன் விண்வெளி பொருட்களை ஆய்வு செய்யவும் இந்த ரோபோ கரங்கள் முன்னோடியாக இருக்கும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. பூமியில் இருந்து 350 கிலோமீட்டர் உயரத்தில் ரோபோ கரங்கள் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதல்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை பாரதிய ஜனதா அறிவித்துள்ளது. மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் 29 தொகுதிகளுக்கு பாஜக வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. புதுடெல்லி பகுதியில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்த்து முன்னாள் MP பர்வேஸ் சாஹிப் சிங்கை பாஜக நிறுத்தியுள்ளது. முதலமைச்சர் அதிஷி கல்காஜி தொகுதியில் போட்டியிடும் நிலையில் அவரை எதிர்த்து முன்னாள் MP ரமேஷ் பிதூரி போட்டியிடுவார் என்று பாஜக அறிவித்துள்ளது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சில ஆண்டுகளுக்கு முன் வரை மிகவும் நெருக்கமாக இருந்து பாஜகவுக்கு மாறிய முன்னாள் அமைச்சர் கைலாஷ் கெஹ்லோட்டுக்கு பிஜ்வாஷன் தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆளும் ஆம் ஆத்மி கட்சி அனைத்து 70 தொகுதிகளுக்கும் முன்பே வேட்பாளர்களை அறிவித்துவிட்டது. காங்கிரஸ் கட்சியும் வேட்பாளர்களை அறிவித்து வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் பள்ளத்தாக்கில் ராணுவ வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 3 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். பந்திப்போரா மாவட்டம் SK பாயன் என்ற பகுதியில் சென்ற வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்துள்ளது. இதில் 3 ராணுவ வீரர்கள் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 2 வீரர்கள் படுகாயமடைந்தனர். பின்பு 2 பேரும் உடனடியாக மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறும் எண்ணம் இல்லை என்று ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் 5 இன்னிங்ஸ்களையும் சேர்த்து வெறும் 31 ரன்கள் மட்டுமே ரோஹித் சர்மா எடுத்தார். இதனால் அவர் மீது கடும் விமர்சனங்கள் எழுந்த நிலையில் கடைசி டெஸ்ட் போட்டியிலிருந்து அவர் விலகினார். ரோஹித் சர்மா டெஸ்ட் போட்டியிலிருந்து ஓய்வு பெற இருப்பதாக பலரும் கூறி வந்த நிலையில் தற்போது அதற்கு அவர் விளக்கமளித்திருக்கிறார். அதில் தான் பேட்டிங்கில் தொடர்ந்து ரன் எடுக்காததால் இறுதி டெஸ்ட் போட்டியிலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று தோன்றியதாகவும், தங்களுக்கு இது முக்கியமான போட்டி என்பதால் அணிக்கு என்ன தேவை என்பதுதான் தனது முன்னுரிமையாக இருந்தது என்றும் தெரிவித்துள்ளார். இது தனக்கான ஓய்வு முடிவு இல்லை என கூறியிருக்கும் ரோஹித் சர்மா, ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை மாறுவதாகவும் தான் விளையாட்டிலிருந்து விலகப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். சிட்னி டெஸ்டில் 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 141 ரன்களுக்கு 6 விக்கெட்களை இழந்துள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான கடைசி டெஸ்டில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 185 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. ஆஸ்திரேலியா தரப்பில் ஸ்காட் போலந்து 4 விக்கெட்களை வீழ்த்தினார். தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலியாவும் இந்தியாவை போலவே தடுமாறியது. இதனால் 181 ரன்களுக்கு அந்த அணி ஆல் அவுட் ஆனது. சிராஜ் மற்றும் பிரசித் கிருஷ்ணா தலா 3 விக்கெட்களை வீழ்த்தினர். 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி மீண்டும் தடுமாறியது. ரிஷப் பந்த் மட்டும் அதிரடியாக விளையாடி 61 ரன்கள் சேர்த்தார். 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 141 ரன்களுக்கு 6 விக்கெட்களை இந்திய அணி இழந்துள்ளது. தற்போது உள்ள நிலவரப்படி இரு அணிகளுக்கும் வெற்றி வாய்ப்பு சமநிலையில் உள்ளதாகவே பார்க்கப்படுகிறது.